தென்காசி மாவட்டத்தில் 3வது நாளாக இன்றும் கனமழை நீடித்து வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், மழை குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சுட்டெரிக்கும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து வந்தனர். மேலும் அக்னி நட்சத்திரம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து வெயிலின் தாக்கம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கோடை வெயிலில் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் அறிவித்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கியதை தொடர்ந்தும் தென்காசி மாவட்டத்தில் பல பகுதிகளில் மிதமான மழை என்பது தொடர்ந்து பெய்ய தொடங்கியது. இந்த மழையானது கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மேகமூட்டத்துடன் மழை பெய்த நிலையில் இன்று காலை முதல் குற்றாலம், செங்கோட்டை, வல்லம், புளியரை, வடகரை, செங்கோட்டை, பாவூர் சத்திரம், கடையம் என மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக குண்டார் அணை, அடைவினார் அணை, கருப்பா நதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளினுடைய நீர்வரத்து என்பது வெகுவாக உயர்ந்துள்ளதால் இப்பகுதி விவசாய மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காயத்ரி, நன்றி செந்தில். கோவைக்கும் நீலகிரிக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய தென்காசி பகுதிகளில் மிதமான மழை பொழிவு பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி.